தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. தற்போது சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் செய்தியாளர்களிடையே பேசி வருகிறார். பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி, அதாவது 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை 9 தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 181(1) கீழ் 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையினை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று பேரவைக்கு அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாள் குறித்துள்ளார்கள். மேலும் அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். அதற்கு அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். சேர்ந்து நடக்கும். சட்டப்பேரவையில் ஏற்கனவே என்ன நடைமுறை கடைபிடித்து வந்தோமோ அதே நடைமுறை தான் தொடரும். இல்ல, பொதுமக்கள் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களும் வாக்களிக்காதவர்களும் கூட இன்றைக்கு வியந்து போற்றி பாராட்டுகிற அளவில் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். முழு நேரலை தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்த உள்ளோம். பொதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் முழு விவாதத்திலும் கலந்து கொண்டு தாங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே போன்று மாற்று கருத்துக்கள் சொல்லப்படுகிற போது அமைதியாக இருந்து அதை கேட்டு விவாதித்து பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது, எதிர்க்கட்சிக்கும் இருக்கிறது. இந்த முறையும் அந்த வகையில் சபை அமைதியாக நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உங்ககிட்ட அனுமதி வாங்கினீங்களான்னு போலீஸ் கேட்கறாங்க. ஸ்பீக்கர்ட்ட கேட்டு தான் எனக்கு கைது பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி உண்மையாவே விதிப்படி ஸ்பீக்கர்ட்ட தான் கேட்கணுமா? ரெண்டு முறை 3ஆம் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மான்கண்டேன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற செய்தி குறிப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது. அது எல்லாம் செய்தி குறிப்பாக மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவரை கேட்டுவிட்டுத்தான் கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விதி இல்லை. அதை பற்றி நான் விளக்கமாக சொல்லுவது அவருக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அது தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். பேரவைக்கு வெளியே நடக்கிற நிகழ்வுகளில் சட்டமன்ற பேரவைத் தலைவர் எப்படி ஈடுபடலாம் என்பதை பற்றிய அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு படித்து விடுகிறேன். பேரவையின் அமைப்பு எல்லைக்குள் நீதிமன்ற கட்டளைகளை உறுப்பினர்களுக்கு சேர்ப்பித்தலும் கைது செய்தலும் 291வது விதி. அது என்ன சொல்வது என்றால், பேரவைத் தலைவரின் முன் அனுமதியின்றி எவரையும் பேரவையின் அமைப்பு எல்லைக்குள் கைது செய்யக்கூடாது. அதேபோன்று உரிமையியல் அல்லது குற்றவியல் நீதிமன்றத்தின் கட்டளையோ அல்லது அறிவிப்பையோ பேரவைத் தலைவரின் முன் அனுமதியின்றி பேரவையின் அமைப்பு எல்லைக்குள் சேர்ப்பித்தல் கூடாது. இதுதான் விதி எண் 291, 292. இப்போ இந்த விதியில் அமைப்பு எல்லை என்னன்னு இப்போ கேட்கணும். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு அது தெரியணும், எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரியணும், அது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டியது ரொம்ப கடமை என்று நான் கருதுகின்றேன். பேரவையின் அமைப்பு எல்லை என்பது சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களை பொறுத்தவரை பேரவை மண்டபம், அதன் புறக்கூடங்கள், அதனை சார்ந்த அலுவலகங்கள், அமைச்சர்களது அறைகள்,
நூலகம், சிற்றுண்டி சாலை, தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற குழுக்கள் கூடும் அறை, அண்ணா சாலை அரசினர் தோட்டத்தில் உள்ள உறுப்பினர் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள குழுக்கள் கூடும் அறை, நூலகம் மற்றும் பேரவைத் தலைவரால் அவ்வப்போது குறிப்பிடப்படும் இடங்கள் அல்லது கட்டடங்கள். இக்கட்டடங்களை சார்ந்த தாழ்வாரங்கள், படிக்கட்டுகள், பேரவை மண்டபத்திலிருந்து மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களுக்கு செல்வதற்கான பாதைகள் அனைத்தும் பொருந்தும். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.